Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் எப்படி ஆங்குலர்ல எப்படி விட் யூஸ் பண்ணி எப்படி ஆங்குலர் நம்ம இன்ஸ்டால் பண்றது தான் பார்க்க போறோம். இப்போ விட் யூஸ் பண்ணி ஆங்குலர் இன்ஸ்டால் பண்றது என்னன்னா, இப்போ விட்ன்றது நம்ம இப்போ ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ற நேரம் அந்த விட் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதே மாதிரி Vue.js யூஸ் பண்றது விட் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த விட்ல என்ன ப்ராசஸ்னா, இது நம்மளுக்கு ஈஸியா நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால நம்ம எல்லா விஷயத்துலயும் நம்ம டிரெக்டா நம்ம அத அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நம்ம ஆங்குலரோ இல்லைன்னா ரியாக்டோ நம்ம இன்ஸ்டால் பண்றதை விட நமக்கு ஈஸி இந்த வைட் இதை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இது எப்படி இன்ஸ்டால் பண்றேன்னா, விட்னு நீங்க போட்டு இதை கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இதில் பாருங்க உங்களுக்கு காட்டிட்டு. ஓகே, இதில் நீங்க இதெல்லாம் ஒண்ணுமே டச் பண்ண இதில் இருக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பாருங்க npm create with latest இதை காப்பி பண்ணிட்டு நீங்க எங்க உங்களோட ப்ராஜெக்டை செய்ய போறீங்களோ அங்க போங்க. இப்போ நான் G டிரைவ்ல நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன், Angular projects. Angular latest version தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். இப்போ இதில் போயிட்டு cmd அடிச்சுட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ண பேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஓகே, இது என்னன்னா ஒரு கலெக்ஷன் ஒன்று. இப்போ நான் என்ன ப்ராஜெக்ட் கேட்குன்னா மை ஃபர்ஸ்ட் ஆப்ன்றதை கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க சிலெக்ட் ஃப்ரேம். இப்போ இதில் எல்லா ஃப்ரேம்ஸும் இருக்கு பாருங்க. முன்னெல்லாம் ஆங்குலர் இவங்க இன்ஸ்டால் கொடுக்கல. முன்னெல்லாம் விட் இது ரியாக்டும் வியூவும் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்க ஆங்குலரும் ஆட் பண்ணிட்டாங்க. இதில் இப்போ அவங்களோட கீபோர்டில் மவுஸில் டவுன் மவுஸை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கீபோர்டில் டவுன் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. இந்த ஆங்குலர் தான் இருக்கு. இந்த இடத்த வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று வரும். இது அப்படியே சிலெக்ட் வேரிகேஷன் இப்படியே வரும். இதை என்டர் பண்ணுங்க. ஒன்றுமே ஒன்றுமே பண்ண தேவை, சும்மா என்டர் பண்ணுங்க. ஏன்னா கேட்குது do you want to install the package Angular CLI-ன்றது. நான் எஸ்ன்னு கொடுத்து பையை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த ப்ராசஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது டிபெண்ட் ஆன் இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோ, அதனால கொஞ்சம் டைம் ஆகுது. இதே ஸ்பீடாக இருந்தால் இது டக்குன்னு இது இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதை விட இந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன் பாருங்க Angular CLI Angular 19. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது Angular 19 இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, இப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்க இது இன்ஸ்டால் பண்ண வரையும். அப்புறம் இங்கே கேட்கும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் which style sheet format would you like to use னது. இதில் நீங்கள் அரோ கீழே SC இதை செலக்ட் பண்ணுங்க, ரெண்டாவது இது. ஓகே, இப்போ நான் என்கிட்ட கீபோர்டில் உள்ள டவுன் ஏரோவில் செலக்ட் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். SACSS இது அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் CSS. ப்ரெஸ் பண்ணேன். ஓகே, இங்கே நம்ம எனேபிள் சேவர் ரெண்டரிங் நான் இந்த சேவர் ரெண்டரிங் நோ கொடுக்குறேன். போட்டு என்ன அடிச்சுட்டு இது தேவை எனக்கு நான் என்டர் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்குது. வெயிட் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு நமக்கு Angular. இப்போ சிடின்னு அடிச்சு இதுக்கு போகிறேன்னா ஃபர்ஸ்ட் பேரை சரியாக டைப் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணீங்கன்னா இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போயிடுவீங்க. இப்போ அதை கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சு இதை நீங்கள் VS கோட் எடிட்டருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட இப்போ பேக்கேஜ் JSON-ல போயிட்டு பாருங்க என்னென்ன எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்க எல்லாம் அப்படியே எப்படி ஆப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு இங்கே பாருங்க ngsserve. இந்த கமாண்ட் அடிச்சு தான் அது ஆப்பை ரன் பண்ண சொல்லுது. ஓகே, பில்ட் பண்ணுறேன்னா ng build. ஓகே, டெஸ்ட் பண்ணுறேன்னா ng test. எல்லா கமாண்ட்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் Angular JSON இது Angularல உள்ள எல்லா விஷயத்துலையும் CSS ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குது எல்லாமே இதில் கொடுத்து இதில் வீடு பாருங்க. இப்போ அதில் நம்மளோட அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னா, இதில் முக்கியமான விஷயம் SRCயில் index.html. இதுதான் மெயின் ஃபைல் Angularல. ஓகே, இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்கிறேன். இதுதான் சிங்கிள் பேஜ். இந்த சிங்கிள் பேஜில் தான் நம்ம Angular ஆப் நமக்கு ரன் ஆகும். இதில் ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஆப் ஃபோல்டரில் இதில் உள்ள டிசைன் தான் நமக்கு ரன் பண்ண போகும். இந்த HTML-ம் இந்த SCSS-ல நம்ம எழுதியிருக்க டிசைன்ஸ் தான் ரன் பண்ண போகும். ஓகே, இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நான்
இதை இப்போ ரன் பண்ண போகிறோம். எப்படி ரன் பண்ணுறேன்னா npm start. இப்போ வந்து கொடுத்தோம்னா இப்படி வரும். ஏன்னா வாய் கொடுங்க. வாய் கொடுத்து என்டர் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து அந்த npmன்ற பேக்கேஜ் வந்து ப்ரௌசரில் வந்து நம்மளுக்கு வந்து npm இது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஒர்க் பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் பாருங்க. எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்க. இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நமக்கு நம்ம ஒயிட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து ஆங்குலர் நம்ம ஒயிட் ஃப்ரேம் ஒர்க் மூலியமாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் கன்ஃபிகரேஷன் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, ஆப்ன்ற இதுதான் நம்மளோட மெயின் ஃபைல். இப்போ இதில் இருந்தால் இதில் வர இந்த டிசைன் தான் அதில் ஒர்க் ஆகுது. வேற எதுவுமே கிடையாது. இதில் வர இந்த டிசைன் தான். இந்த ரவுட் அவுட்லெட் எடுத்துட்டு வச்சுட்டு மற்றதில் வந்து நான் வந்து இங்கே நான் பார்க்க கொடுக்குறேன். ஒன்று H1ல வந்து மை ஃபர்ஸ்ட். ஓகே, அதாவது உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபைல் இதுக்குள்ள ஆப் ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் இருக்கு, ஆப் காம்பவுண்ட். இங்கே நான் வந்து சும்மா நீங்கள் H1 டேக்குக்குள்ள மை ஃபர்ஸ்ட்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ போய் ரன் பண்ணி பாருங்க என்ன ஒர்க் பண்ணுது. இந்த மை ஃபர்ஸ்ட்ன்றது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம Angular 19 வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து படிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.